அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 21 உலக தாய்மொழிகள் தினம். இந்த நாளை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தங்களுடைய தாய்மொழியோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றி பெருமைப்படுறதுக்காக வேண்டி யுனெஸ்கோவால் பிரகடனப்படுத்தப்பட்ட தினம்தான் உலக தாய்மொழிகள் தினம். இதை பிப்ரவரி 21ன்னு அவங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, 1947 பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானாகவும் மேற்கு பாகிஸ்தானாகவும் பிரிக்கப்படுது. மேற்கு பாகிஸ்தான் தான் இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான். கிழக்கு பாகிஸ்தான் இப்போதைக்கு பங்களாதேஷா மாறி இருக்கு. அப்போ மேற்கு பாகிஸ்தான்ல இருந்தவங்க உருது மொழியை பாகிஸ்தான் மொத்தத்துக்குமான தேசிய மொழியா அறிவிக்கிறாங்க. அப்போ கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்த வங்காள மொழி பேசக்கூடிய மக்கள் அதை ஏத்துக்கவே இல்லை. அதனால தங்களோட தாய்மொழிக்காக வேண்டி நிறைய போராட்டங்கள் நடத்துறாங்க. அந்த போராட்டங்களை மேற்கு பாகிஸ்தான் அரசு ரொம்ப கடுமையா எதிர்க்குது. அப்ப 1952 பிப்ரவரி 21 போராட்டக்காரர்களை பார்த்து துப்பாக்கி சூடு நடத்துறப்ப 6 வங்கதேசத்தினர் இறந்து போறாங்க. அவங்க அந்த மொழிக்காக வேண்டி அவங்க தங்களோட தியாகத்தை உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. அந்த உயிர் தியாகத்தை போற்றுற வகையில தான் யுனெஸ்கோ இந்த பிப்ரவரி 21 தாய்மொழி தினமா அறிவிச்சிருக்கு. தாய்மொழி ரொம்ப முக்கியமானது. ஒரு மொழி தாய் பேசுவதால் மட்டுமே தாய்மொழி அல்ல. ஒரு குழந்தை முதல்ல பேச ஆரம்பிச்சதும் கத்துக்க ஆரம்பிச்சதும் எந்த மொழியோ அந்த மொழி தான் தாய்மொழி. அது மட்டும் இல்லாமல் எந்த மொழி சூழல்ல ஒரு குழந்தை வளருதோ, தன்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை அது வாழுதோ, அதுதான் தாய்மொழி. தாய்மொழி ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆங்கில வழி கல்வி நம்மளை எந்த அளவுக்கு மாத்திருக்குதுன்னா, நம்ம தாய்மொழி ஆகிய நம்மளோட தமிழ்ல சேர்ந்தாப்புல 3-4 வார்த்தைகள் ஆங்கிலம் கலக்காம நம்மளால பேச முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல ஆங்கிலம் கண்டிப்பா கலந்து போகுது. நம்மளோட மொழியோட தனித்துவத்தை இது கெடுக்கிறதா நான் கருதுறேன். நல்ல தமிழ்ல, தூய தமிழ்ல பேசுறவனை பார்த்து மற்றவங்க சிரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழறோம். இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி சிரிக்கக்கூடிய காலத்துல நம்ம வாழறோம். நல்ல தமிழ்ல பேசுறது எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தெரியுமா? அது மாதிரி எல்லாராலையும் பேச முடியாத காலத்துல நம்ம இப்ப இருக்கோம். யாராலையுமே அப்படி பேச முடியல. சுத்தமான தமிழ்ல பேசுனா அவங்க ஏதோ ஒரு பைத்தியம் பிடிச்சவங்களை போல இந்த உலகம் நம்மளை இப்ப பாக்குது. ஆங்கிலம் படிச்சாதான் அறிவு வளரும், தமிழ் படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு 2 நூற்றாண்டுகளை நாம கடந்துகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இந்த ஆங்கில வழி கல்வியும் வேற்று மொழி கல்வியும் தமிழ்ல கலந்து தமிழை சின்னாபின்னமா செதைச்சு போட்டிருக்கு. நம்ம தமிழ் அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்தமான தமிழ்ல பேசக்கூடிய பேச்சாளர்களே ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாம சாதாரண மக்களாகிய நாம் எங்கேயுமே ஒரு துளி கூட ஆங்கிலமோ வேற்று மொழியோ கலக்காம தமிழை பேசவே நம்மளால முடியல. அப்போ தமிழ் அழிஞ்சிக்கிட்டு தானே வந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்துல இருந்த தமிழ், நம்மளோட இலக்கியம் எழுதப்பட்ட இலக்கியம்லாம் பார்த்தா தெரியும். அப்போ உள்ள தமிழ் வார்த்தைகளுக்கு நம்மளால அர்த்தம் கூட கண்டுபிடிக்க முடியல, அர்த்தத்தை யூகிக்க கூட முடியல நம்ம அனுபவத்தால. அந்த அளவுக்கு தமிழ் ஒரு செதஞ்சு போயிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். தாய்மொழி ரொம்ப முக்கியமானது. சில மெல்லிய உணர்வுகளையும் வள்ளிய உணர்வுகளையும் வெளிப்படுத்துறதுக்கு தாய்மொழி தான் சிறந்தது. தாய்மொழி தமிழ்ல மட்டும்தான் வெட்கப்பட முடியும். ஒரு வெட்கத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும்? வெட்கம்ங்கிற வார்த்தையே மற்ற மொழிகள்ல அந்த அளவுக்கு இல்லை. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஷை அவே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இதுக்கு பிரயோகப்படுத்துறாங்க. ஷை அவே அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த, நம்மளுக்கு சுகமில்லாத ஒரு விஷயத்த நாம செய்யாம தவிர்க்கிறோம் இல்லையா? அதை தான் ஷை அவே அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. ஆனா தமிழ்ல வெட்கத்துக்கு வேற அர்த்தம் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தையோ ஒருவரையோ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா அதை நம்மளால வெளிப்படையா வெளிப்படுத்த முடியாது.
அந்த மாதிரியான ஒரு உணர்வு, அந்த உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு அந்த உணர்வை அந்த பிடிக்குங்கிற ஒரு விஷயத்த வெளிப்படுத்தியும் வெளிப்படுத்தாமலும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதை தான் வெட்கம்னு சொல்றோம். இந்த வெட்கம் தமிழுக்கே உள்ளது, தமிழர்களுக்கே உள்ளது. அந்த காலத்துல தமிழ் பெண்களுக்கே உரிய ஒரு வார்த்தையா, ஒரு உணர்வா தான் இது இருந்திருக்கு. இது எவ்வளவு கலாச்சாரத்தோட பின்னப்பட்ட வார்த்தைன்னு சொல்லுங்க பாருங்க. இத மாதிரி நிறைய தமிழ் வார்த்தைகள் தமிழுக்காக மட்டுமே, குறிப்பா தமிழுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம பண்பாட்டையும் குறிக்கக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்குது. ஒரு இனத்தோட கலாச்சாரமும் பண்பாடும் பாதுகாக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான பங்காற்றுறது எதுன்னு கேட்டிங்கன்னா தாய்மொழி தான். அந்த தாய்மொழியை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும், தாய்மொழியை பேசுறதுல பெருமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பிப்ரவரி 21 இந்த நாளை நம்ம எல்லாரும் சந்தோஷமா நம்மளுடைய தாய்மொழியை நினைச்சு பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டுப்போம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.